மக்ரோனியை ஹோட்டல் சுவையில் அருமையாக வீட்டிலேயே வந்து செய்யலாம். எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. பாத்திரத்தில் தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் எண்ணெய் 1 ஸ்பூன் உப்பு சேர்க்கணும். இது எதுக்கு அப்படின்னா மக்ரோனி வந்து ஒட்டாமல் வரதுக்காண்டி. அதுக்கப்புறமா மக்ரோனியை வந்து உள்ளே சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. குக் ஆகுறதுக்கு 8லேருந்து 10 நிமிஷம் வரை ஆகும். இப்போ பாருங்க மக்ரோனி குக் ஆயிருச்சு, ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் இருக்கு. இப்போ வந்து இதை நம்ம வடிகட்டிடலாம். வடிகட்டினதுக்கு அப்புறமா கொஞ்சமாக வந்து கோல்ட் வாட்டர் சேர்த்துக்கோங்க. அப்பதான் வந்து மக்ரோனி வந்து அந்த சூட்டில் வந்து ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். பாத்திரத்தில் எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பெரிய பொடியா நறுக்குன வெங்காயம், தேவையான அளவு உப்பு, 2 பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், இது எல்லாத்தையுமே சேர்த்து பச்சை வாசனை போற வரை நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு பெரிய பொடியா நறுக்குன தக்காளி, 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியா பவுடர், 1 ஸ்பூன் கரம் மசாலா, அளவு வந்து காஷ்மீரி சில்லி பவுடர், இது வந்து நான் கலருக்காக தான் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு மூடி வச்சிருங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர வரையே நல்லா கொஞ்சம் வேகட்டும். பாருங்க எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் வந்து நம்ம வடிகட்டின மக்ரோனியை வந்து இதோட சேர்த்துடலாம். மக்ரோனியை ஒரேடியாக வந்து எல்லாத்தையுமே போட்டு மிக்ஸ் பண்ணாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணுங்க. எல்லாத்தையுமே ஈவனாக மசாலா வந்து எல்லா மக்ரோனிலையும் இருக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் ஆகிற வரையே ஒரு 2 நிமிஷம் மட்டும் மூடி போட்டுடலாம். நான் எக் மிக்ஸ் செய்யறதுக்கு இன்னைக்கு 3 முட்டை வந்து எடுத்திருக்கேன். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து இந்த 3 முட்டையுமே உடச்சி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக பெப்பர் பவுடர் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. இப்போ நான் இந்த முட்டை மிக்ஸை வந்து இப்போ மக்ரோனியோட வந்து சேர்த்துடலாம். இந்த முட்டை வந்து நல்லா அந்த மக்ரோனி மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லாத்தையுமே வந்து ஒரு பிளேட்டில் வந்து இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக ஒரிகானோ, கொஞ்சமாக பொடியான இருக்கணும் கொத்தமல்லி சேர்த்து சர்வ் பண்ணலாம். நீங்களும் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் டு சன்ஷைன், ஃபீல் த பெஸ்ட் டைம். பை.